ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, கேட்பதற்கு தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தாததினால் அவர்கள் கேட்க முடியவில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு காலையும் அப்பா எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆயத்தமாக்கி உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு இன்னொரு முறை பேச வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உண்மையாங்க, அநேகர் அனுதின தியானத்தை கேட்கிறோம் என்று சொல்றீங்க. ஆனால் சிலர் மனதில் அது நிற்பதில்லை. சிலர் அதில் இருக்கிற அர்த்தத்தை உணர்ந்து கொள்வதில்லை. இன்னும் சிலர் அதை பின்பற்றுவது இல்லை. ஆகவே அற்புத காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நடப்பதில்லை. கேட்பதற்கு நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கேட்பதற்கு முன்பே நீங்க ஆண்டவரே இன்றைக்கு எனக்காக என்ன வார்த்தையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களோ என்னோடு பேசும் என்று ஒரு சிறிய ஜெபத்தோடு 7 மணிக்கு அனுதின தியானத்தில் கனெக்ட் ஆனால் நேராக தெளிவாக தேவனுடைய வார்த்தைகள், உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனாலதான் நீங்க அதிகாலமே எழுந்து நீங்க தனிப்பட்ட விதத்துல செபிங்க. அதன் பிறகு நீங்கள் வேதத்தை வாசிங்கள். அதன் பிறகு அனுதின தியானத்தை கேளுங்கள். நல்ல பக்தியையும் அர்த்தமுள்ள விசுவாசமும் வல்லமையும் உள்ள வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். நீங்க தொடர்ந்து இந்த அனுதின தியானத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், கடந்த 23 நாட்களாய் ராஜாக்களின் வரலாறுகளை குறித்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராஜாவென்று தெளிவாக உங்களுக்கு விவரித்தோம் இல்லையா? முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது ராஜா சாலமோன். அதன் பிறகு ராஜ்யம் 2 ஆனது. யூதா ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்களாய் பிரிந்தார்கள், நார்த் சவுத்தாய். இதுவரைக்கும் நாம 20 பேர் யூதா ராஜாக்களை குறித்து நாம தியானித்தோம் என்று சொல்வதை விட எவ்வளவோ அவர்களுடைய வாழ்க்கைகளை பார்த்து நாம உணர்வடைந்தோம், திருத்திக் கொண்டோம், அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொண்டோம். இப்படி இருக்கக்கூடாது அல்லது இப்படி இருக்க வேண்டும் என்று சில விஷயங்கள், இன்னும் சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம் என்பது உங்களுக்கே தெரியும். மொத்தமாக பார்த்தால் இதிலே எந்த ராஜாவும் கூட பரிபூரணர்களாய் நிரந்தரமான ராஜாவாக யாருமே இல்லை. ஒரு ராஜா கூட நிரந்தர ராஜாவா இருக்கவில்லை. சில காலம் வந்தார்கள், போனார்கள். அதிலும் அநேகர் கெட்டவர்களாகவே இருந்து விட்டார்கள். ஒரு சிலர் நல்லவர்களா இருந்து கெட்டவர்களானார்கள். கெட்டவர்களா இருந்தவர்களும் மனம் திரும்பினார்கள். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு தாவீதை தவிர, அவனும் கூட உத்தம இருதைத்தான் என்று எழுதியிருக்க தவிர அவன் நல்லவன் என்றோ சிறந்த நிஜமான ராஜா என்றோ இல்லங்க. அவனும் மனுஷரை போலவே நடந்து கொண்டான். நமக்கும் அது தெரியும். இன்னொரு 19 பேர் இஸ்ரவேல் ராஜாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்தும் கொஞ்ச நாளிலே தியானிப்போம். பாருங்க, எந்த ராஜாவும் அந்த 19 அல்லது 20 ராஜாக்களுமே ஆல் த ஹோல் 42 கிங்ஸ் இருந்தார்கள். ஒரு ராஜா கூட உண்மையான, நிரந்தரமான, தகுதியுள்ள, பிரயோஜனம் உள்ளவர்களான, மக்களுக்கு நன்மை செய்கிற, ஜனங்களுக்கு பயனுள்ள ராஜாவாக இல்லைங்க. அது மாத்திரமல்ல, அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை உலகம் முழுவதிலும் எத்தனை ராஜாக்கள், எத்தனை அதிபதிகள் என்று இருந்தாலும், அந்த காலத்துல ராஜா என்று சொல்லுவார்கள் என்று பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் என்னென்னமோ சொல்லுகிறாங்க இல்லையாங்க. அதிகாரிகள், தலைவர்கள் என்பவர்கள் எந்த ராஜ்யத்திலே பார்த்தாலும் தொடக்கத்திலே நன்றாயிருப்பார்கள், கடைசியில கெட்டு போவார்கள். அல்லது அந்தந்த தேசத்துல, அந்தந்த ராஜ்யத்துல கொஞ்ச காலம் ஆட்சி செய்து திரும்ப அவங்க இறங்கி விடுவாங்க. இன்னொருவர் வருவாங்க. ராஜ்யங்கள் விழுவதும், கட்சிகள் விழுவதும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை உண்மையாய் ஜனங்களை நீதி நியாயங்களோடு நன்மையுண்டாகும்படி ஆட்சி செய்த ராஜா யாரும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். யாரையும் பயன்படுத்தி ஜனங்களுக்கு நன்மை செய்யலாம் என்று எத்தனை பேருக்கு அதிகாரம் தந்தாலும், ராஜாக்களாய் செய்தாலும் ஒவ்வொருவரும் தோற்று போனார்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரே ராஜாவாய், ஆண்டவராய், இரட்சகராய் அவரே நமக்காக உலகத்துக்கு வந்தார்.
அவர் வருவதற்கு முன்பே பழைய ஏற்பாட்டிலேயே அவரை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருந்தது. உன் ராஜா கழுதையின் மரியும் ஏறி உன்னிடத்தில் வருகிறார் என்று இன்னும் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. உண்மையிலேயே இயேசாண்டவர் ராஜாவாக உலகத்துக்கு வந்தார். அதென்னங்க, அவர் மிருகங்கள் மேய்கிற தொட்டியில போட்டு வைத்தார்களே, அவர் ஒரு தச்சனின் மகனாய் வந்தாரே என்று கேட்கிறீர்களா? அவரை ராஜாவாய் ஒவ்வொருவரும் உணரவில்லை. ஆனால் அவர் ராஜாவே. பிலாத்து அநியாய தீர்ப்பை அவர் மீது சுமத்தின போது அடைத்த ஆண்டவரை கேட்டார், நீ ராஜாவா என்று கேட்டார். என்ன சொன்னாருங்க இயேசாண்டவர்? ஒரு முறை பாருங்க, யோவானின் சுவிசேஷம் 18வது அதிகாரம். யோவானின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து, அப்படியானால் நீ ராஜாவோ என்று கேட்டான். இயேசு, நீ சொல்லுகிறபடியே நான் ராஜாதான். ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற உலக சம்பந்தப்பட்ட ராஜ்யம் அல்ல. நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த ராஜா. பாருங்க, அவர் ராஜா தான். ஆனா அவர் இந்த உலக ராஜ்யத்திற்குரியவர் அல்ல. அவர் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களா நம்மை ரத்தத்தை கொடுத்து வாங்கி நம்மை ராஜரிக ஆசாரிய கூட்டத்தில் சேர்ப்பதற்காக வந்தார். நம்முடைய பலவீனங்களிலிருந்து, நம்முடைய பாவ சுபாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய நீதி நியாயத்தோடு சமாதான சந்தோஷத்தோடு கூடிய பரலோக ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறார் என்று. அந்த ராஜா நாம இங்க எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. இந்த மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்த மெல்கிசதேக்கு நிரந்தரமான ஆசாரியனா இருந்தார். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். வாவ்! நம்முடைய ஆண்டவர் நீதியின் ராஜா, நீதிக்கு ராஜா, சமாதானத்திற்கு ராஜா, சாலேமின் ராஜா. இந்த மெல்கிசதேக் என்னும் ராஜா எங்கிருந்து வந்தாரோ யாரோ என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒரு பிரதான ஆசாரியனாய் என்றால் ஜனங்களின் பட்சமாய் விண்ணப்பம் செய்கிறவராய், ஜனங்களின் பட்சமாய் நிற்கிறவராய், அவர் நிரந்தரமான ஆசாரியனாய். ஆசாரியர்களும் மாறிக்கொண்டே இருப்பாங்க ஆலயத்துல, ராஜாக்களும் மாறிக்கொண்டிருப்பாங்க, ராஜ்யங்களும் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய ராஜா, பரலோகத்தின் ராஜா, நிரந்தரமான ராஜாவாய், என்றைக்குமுள்ள ஆசாரியனாய், நிரந்தரமான ஆசாரியராய், என்றைக்கும் இருக்கும் ராஜாவாக இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக விரும்பினார். இந்த ராஜாவை சார்ந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் ராஜா இயேசு ராஜா என்று உன் வாழ்க்கை அவருக்கு ஒப்புக்கொடு. இந்த இயேசாண்டவருக்கு உன் இதயத்திலே, உன் இருதயம் என்னும் சிங்காசனத்தின் மேல் அவரை அமர செய்தாயனால், அவர் உன்னை ஆளும்படியாக, அவர் உன்னை நடத்தும்படியாக அவருடைய ஆவியானவரின் ஏவுதலின்படி நீ வாழ்ந்தால், எப்பொழுதோ நம்ம மறித்த பிறகு, பரலோகம் சென்ற பிறகு இருக்கிற அந்த நீதி நியாயத்தோடு சமாதான சந்தோஷத்தோடு இருக்கிற ராஜ்யத்திலே இருப்பதல்ல, இப்பொழுதே நீ உன் ஆழ் மனதிலே சமாதான சந்தோஷத்தை உடையவர்களாக தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு விருத்தி அடைகிறவர்களா இருக்க முடியும். ஆம், அவர் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய இந்த உலகத்திற்கு வந்த ராஜா. இன்றைக்கு அவர் ஆவியின் சொரூபியாக நம்மோடு இருக்க, நமக்குள் இருக்க, நம்மை பலப்படுத்த, நம்மை நடத்த, நம்மை போஷிக்க, நம்மை காப்பாற்ற, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்முடைய ஜெபங்களை கேட்க, நமக்கு நியாயம் செய்ய, நம் பட்சத்தில் போராட, நமக்கு துணையா இருக்க, நமக்கு நம்பிக்கையை கொடுக்க எவ்வளவு பெரிய இயேசாண்டவர் நமக்கு இருக்கிறாருங்க.
ராஜாக்கள் எதற்கு நமக்கு, ஆசாரியர் எதற்கு, இந்த உலகத்து மனிதர்கள் எதற்கு? தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவே மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் கிறிஸ்து இயேசு என்னும் மனிதன். ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து மனிதனாய் உன்னோடு என்னோடு உறவாடும்படியாக தன்னை தான் தாழ்த்தி கொண்டு மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கு பெற்று இந்த உலகத்துல வந்து நம்மை போல வாழ்ந்து ஒவ்வொரு சோதனையும் ஜெயித்து இன்றைக்கு சோதனைகளை ஜெயிக்க உனக்கும் எனக்கும் பலத்தை தருகிறவரா இருக்கிறார். இந்த உலக ராஜாக்கள் எல்லாம் தோற்று போகலாம், ஆனால் இயேசு ராஜா நிரந்தரமாயிருப்பார். அவர் ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் புதிதாய் பிறந்தால் ஒழிய அவன் பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியாது, அவன் சேர முடியாது. நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. உங்கள் இருதயங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. எப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயோ, அவரை உன்னுடைய ராஜாவாக, உன் ஆண்டவராய், உன் இருதய சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கும்படி நீ அவரை அழைப்பாயோ, அப்பொழுது உன் வாழ்க்கை பாக்கியமாய் மாறும். வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காகவே, மரித்தாலும் அவருடைய ராஜ்ய வாரிசுகளாய், பசி தாகம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, இருள் இல்லாத, முதிர் வயதில்லாத, வியாதிகள் இல்லாத, என்றைக்கும் இருக்கும் அந்த நிரந்தர ராஜ்யத்திலே ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியின் சந்தோஷ கீதங்களோடு ஆண்டவரை துதித்துக் கொண்டு ஆராதித்து யுக யுகங்களாய் தலைமுறையாய் அவரோடு கூட வாழப்போகிறோம். இந்த பூலோக ராஜ்யங்களை நம்பிக்கொள்ளாதீங்க. இந்த பூலோக ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய நாள் சமீபித்து வருகிறது. இப்பொழுதே எத்தனையோ முறை மிக பெரிய ராஜ்யங்கள் என்பவைகளும் கூட அழிந்து இல்லாமல் போவதென்பது, திரும்ப கட்டப்பட்டாலும் திரும்ப திரும்ப அது அழிந்து போவதென்பதை நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த தேசம் அல்ல அந்த தேசம், அந்த தேசம் அல்ல இந்த தேசம், எந்த தேசத்திலெல்லாம் பாதுகாப்பா இருக்கலாம் என்றாலும், இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் சென்றாலும் கூட, எந்த தேசமா இருந்தாலும் இதே சூழ்நிலை. அக்கிரமம் அதிகமா இருக்கிறது, பாவமும் அதிகரிக்கிறது, கொடுமையும் வன்முறையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அசுத்தமான, அநியாயமான, ஏமாற்றுதல் நிறைந்த காரியங்கள், கஷ்டங்கள், பஞ்சங்கள், வறுமைகள், இப்படிப்பட்டவைகளும் சோதனைகளும் கண்ணீரும் பாடுகளும் கொடுமைகளும் பார்க்கின்றோம். அதனால்தான் இந்த ராஜ்யத்திலே நீ கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால், கிறிஸ்துவுக்காக ஒருவேளை நாம பாடுபட வேண்டியிருந்தாலும், மனிதர் இந்த உலகத்தில் நம்மை துன்புறுத்தினாலும், தூஷித்தாலும், நம்மை குறித்து தவறாக பேசினாலும், நம்மை சந்தோஷித்து கலிகூற சொன்னார் என்றால், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். விசுவாச கண்களோடு எனக்காக தேவன் ஒரு ராஜ்யத்தை கட்டியிருக்கிறார், எனக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், என்றென்றைக்கும் நான் அவரோடு இருக்க போகிறேன் என்பதை நம்பினால், இயேசு ஆண்டவரை உங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார், அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருடைய வசனத்தின்படியாக, அவர் சித்தத்தின்படியாக, அவரை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் நீங்க உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால், அந்த நிரந்தரமான பரலோக ராஜ்யத்தை நாமும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அவரோடு கூட ஆளுகை செய்கிற பாக்கியத்தையும் நமக்கு தரப்போகிறார். ராஜாக்களுக்கு ராஜா என்றால் நம்மை ராஜாக்களாக்கி நமக்கு ராஜாவா இருக்க, ராஜாதி ராஜாவா இருக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பது நாம உணர்ந்து கொண்டால் எவ்வளவோ பாக்கியம் பெற்றிருப்போம். இயேசு ராஜாவை நம்முடைய சொந்த ராஜாவாக செய்து கொள்வோம். அவர் சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த உலக ராஜ்யங்கள் அழிந்து போகலாம், இந்த உலக ராஜாக்கள் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நீதியின் ராஜாவாகிய நீர், சமாதானத்தின் ராஜாவாகிய நீர், சாலேமின் ராஜாவாகிய நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக, நிம்மதியை தரக்கூடியவராய், ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். இன்று உம்மை நம்புகிறோம் அப்பா. இந்த உலகத்தை ஜெயித்த ராஜாவாய், ரத்தத்தை கொடுத்து இந்த உலகத்தை சம்பாதித்த ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் என்று, கிறிஸ்துவின் ரத்தத்திலே மீட்கப்பட்டவர்களை உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக செய்து உம்முடைய ராஜ்யத்திலே நிரந்தரமும் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி இன்னும் மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லாதவர்கள் இன்றைக்கே தங்கள் இருதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுத்து
முழங்கால் படியிட்டு தனிப்பட்ட விதத்தில் உம்மை தங்கள் ராஜாவாக தங்கள் இருதயத்தில் பிரதிஷ்டை செய்து உம்முடைய சாட்சிகளா இம்மையிலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது உம் ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா கிருபையினாலே நாம அவர் பிள்ளைகளாகிற பாக்கியத்தை, அவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு ஆண்டவர் உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களா? அவரை ராஜாவாய் ஆண்டவராய் உங்கள் இருதயத்தில் கொண்டிருக்கிறீங்களா? இல்லை என்றால் இன்றைக்கு முழங்கால் போட்டு ஜெபித்து ஆண்டவரை உங்கள் இருதயத்துக்குள்ள வர சொல்லுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப பாரங்கள், விண்ணப்பங்களுக்கு, அதே போல உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்க அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாவற்றையும் நாங்க பார்க்கின்றோம், ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். அற்புதமாய் தேவன் பதில் கொடுக்கிறார் என்பதையும் உங்களில் அநேகர் ஷேர் பண்ணுகிறீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. லைக் பட்டன் அழுத்த மறந்து விடாதீங்க. ஷேர் செய்யுங்கள். உங்க பெயர் மூலம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுவதன் மூலம் உங்களில் எத்தனை பேர் எங்கெங்க இருந்து பார்க்கிறீர்கள் என்று அறிந்து உங்களுக்காக ஜெபிக்க உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலை 7 மணிக்கு அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.